அந்த இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் இந்த குழந்தைக்கும் ஆபத்து வரும். ஐஸ்வர்யாவை தேள் கடிச்சிருக்கு. ஐஸ்வர்யாவை கடிக்காம இருந்திருந்தா நம்ம மீனாட்சியோட குழந்தைய அந்த தேள் கடிச்சிருக்கலாம். ரத்தத்துல விஷம் ரொம்ப பரவிடுச்சு. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ் செல்வி கிட்ட இருக்கிற குழந்தைக்கு ஒரு மாதிரி ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு மட்டும் அந்த குழந்தைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ அப்படி தெரிஞ்சிருந்ததுனால அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கு, ஒழுங்கா யார்கிட்டயும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் உள்ள குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே தமிழ் செல்வி உடனே ஃபோன் அடிக்கிறாங்கங்க. ஸோ ஃபோனில் கேட்டால் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொன்ன உடனே பயந்துட்டாங்க. தேள் மீனாட்சியை தான் கொட்டியிருக்கணும். ஆனால் தப்பிச்சு ஐஸ்வர்யா அந்த கொட்டை வாங்கி இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே தமிழ் செல்வியை அடித்து பிடிச்சிட்டு ஓட போகிறாங்கங்க.